ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 11வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 82,532 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21.7% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, வேறு மாதிரி சம்பவம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டிங் முடிவுகளை பொறுத்த வரலையும். ஸோ இன்னும் கூட வந்து கேமில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சில பல வேலைகளை வந்து பார்த்தாங்க அப்படின்னா, இன்னும் மக்கள் பயங்கரமான ஆதரவுகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் செகண்ட் பொசிஷனில் கமருதீன் வந்து இருக்காங்க. இப்போ திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32,000 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து இருக்குது ஃபஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இரண்டாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 49,236 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.95% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரோட கேமை நல்லா வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு கவுபாய் கெட்டப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு எபிசோடில். ஆக்சுவலாக அவங்களுக்கு கவுபாயெல்லாம் கொடுக்கக்கூடாது, ப்ளே பாய் வேணுன்னா கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வேலைகளை தான் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மூன்றாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,290 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.38% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். வேறு மாதிரி சம்பவமெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த வாரத்தில் கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. தெரியல, லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் வாங்கினதுனாலையா என்ன அப்படின்றது வந்து புரியல. ஸோ நீங்கள் பார்வதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான்காவது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,868 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.48% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 வாரங்கள் வேறு மாதிரி இருந்தாங்க துஷார் கூட சேர்ந்துட்டு. பட் இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக வேறு மாதிரி வந்து மாறியிருக்காங்க. அதாவது இன்டர்வலுக்கு முன்பு இன்டர்வலுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஒரு நல்ல அப்டேட்டாக அவங்களுக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஐந்தாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,050 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.22% இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜென்யூனஸ்ட் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக சபரி அவர்கள் நான் வந்து சொல்லி ஆகும். ஏன்னா அந்த பார்வதியோட மேட்டரில் மாட்டாமல் இருந்திருந்தாவே சபரி அவர்களுக்கான வாக்குகள் இன்னும் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் அவர் மாட்டிட்டார், என்ன பண்ணுறது. ஆறாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29,871 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.85% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க, அழுதுகிட்டே வந்திருக்காங்க. இப்படிலாம் இருந்தாக்கா வேலைக்கே ஆகாது, சுத்தமாக வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஒன்று எதிர்த்து வந்து விளையாடணும், இல்லைனா ஏதாவது ஒரு போராட்டம்னா வந்து பண்ணணும். சும்மா அழுதுகிட்டே வந்து உட்காந்துட்டு இருந்தாக்கா அது வேலைக்கு ஆகாது. அண்டு கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க போகிறதுக்கும் சரி ரெடியாகவும் இல்லை, அண்ட் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் ரெடியாக இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏழாவது பொசிஷனில் கனி இருக்காங்க. அண்ட் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 22,357 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.88% இருந்துட்டு இருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனி அவர்களை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் வளம் வந்தாலும், சுகர் கனி, சால்ட்டு கனி, அதுக்கப்புறம் வந்து கன்னிங் கனி அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் வச்சு பட்ட பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டதுனால கனியோட மொத்த ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வந்து ஆடி இருந்தாங்க. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் சுபிக்ஷா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,216 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.84% இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு பிளேயராக இருந்த சுபிக்ஷா அவர்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் பாவங்க அந்த பொண்ணு. ரியலாகவே சொல்கிறேன், எங்கெங்கேயோ ட்ராக் மாதிரி வேறு மாதிரி வந்து போயிடுச்சு. தப்பாக போல், பட் இருந்தாலும் கேமுக்குன்னு சில வேலைகளை அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 9வது பொசிஷனில் அமித் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,076 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.8% இருந்துகிட்ருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பற்றி சொல்லணும்னா ரியல் ஜென்டில்மேன் இன் த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவரை பொறுத்தவரையிலையும் அந்த டாஸ்க்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா மெனக்கெட்டு சில வேலைகளை பண்ணுறாப்புல, அதுவே போதுமானது. 10வது பொசிஷனில் எஃப்ஜே அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,040 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.79% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய எஃப்ஜி அவர்கள். நான் இந்த ஆளெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஒஸ்ட்டு தான். ஓகேவா, இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஃபைட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் விக்ரம், ஒரு பக்கம் வினோத் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை வந்து நடந்துகிட்ருக்கு. எஃப்ஜேவை அடக்க ட்ரை பண்ணுறாங்க, அப்பயே அடங்காமல் ரொம்ப ஆட்டம் போடுறாப்புல. ஸோ அந்தளவுக்கு மோசமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,809 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.1% இருந்துகிட்ருக்காங்க ஆதிரை அவர்கள். ஸோ ஆதிரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எஃப்ஜேவும் ஆதிரியும் ஒன்றா எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் வந்து இருக்குது. ஆனால் அப்படி பண்ணிட்டீங்கன்னா வேறு மாதிரி சம்பவமாக இருக்கும் மக்களே, வேறு மாதிரி சம்பவமாக வந்துருக்கும். முதல்ல எஃப்ஜே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆதிரி அனுப்புங்க. ஆதிரியை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து அனுப்பாதீங்க தயவுசெய்து, நான் சொல்கிறேன். ஏன்னா ஆதிரியை அனுப்பிச்சி விட்டதே வேறு ஒரு விஷயத்துக்கு, ஓகேவா, பிரச்சனை பண்ணுவாங்க, ஆதிரிக்கும் எஃப்ஜேக்கும் வேறு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் வியானாவை வச்சு ஒரு கண்டென்ட் வந்து எதிர்பார்த்தாங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகலை. ஸோ இந்த மாதிரி அவங்க போட்ட பிளானில் எல்லா பிளானையும் போட்டு உடைச்சது யாரா அப்படின்னா விக்ரமும் எஃப்ஜேவும். ஸோ அப்படி உடைச்சாலும் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதையும் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் போட்டு சாத்து அப்படின்னு சொல்லி 2 பேருமே வேணாம். அவனுக்கு வந்து அதாவது ஆதிரியெல்லாம் என்ன வாய்க்கொழுப்பு பார்த்தீங்களா மக்களே, என்ன ஒரு வாய்க்கொழுப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்னா அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் அவன் வாழ்க்கையே வந்து மாறிடும், சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடைக்கும், இல்லை ஏதோ அவங்க திறமைகளை வந்து காட்டலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கும் பொழுது இவங்க சம்பாதிக்கிறதுக்காக உள்ளர வந்திருக்காங்க. சம்பாதிக்கிறதுக்காக உள்ளே வரக்கூடிய ஆட்களை எதுக்குடா உள்ளர விட்றீங்க, அவங்க நாட்களை கடத்தினா போதும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. கண்டென்ட் கொடுக்கலாம், இல்லை ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை எதிர்த்து கேட்கலாம், இல்லை அது எதாவது சால்வ் பண்ணலாம், ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதாவது நினைக்கவா போகிறாங்க. எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அரோராவும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சரி, அரோரா சொல்லும் போது ஜென்யூனாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வெளியே இருக்கும்போதே நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து அரோரா ஓகே, அவங்கக்கிட்ட போய் என்ன எதிர்பார்க்க முடியும், இதுதான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அரோரா சொல்லும்போது வந்து இருந்தது. அதுவே ஆதிரை சொல்லும்போது வந்து ஆதிரைக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பிக் பாஸ் அப்படிங்கிறது. பட் அவங்க வந்து இந்த மாதிரி மோசமான வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சினிமாவில் 1 or 2 மூவிஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து கிடைக்கும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. நான் சமாளிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா அப்போ பிக் பாஸோட அதுக்கப்புறம் வாழ்க்கையை நீங்கள் சமாளிக்கவே மாட்டிங்களா, இல்லை வேறு எங்கேயும் வேலைக்கு போக மாட்டிங்களா? அப்படியே நீங்கள் சமாளிக்கணும்னா ஏதோ ஒரு சீரியலில் போய் நடிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது படங்களில் போய் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தா கூட காசு கிடச்சிருக்குமே. அப்புறம் எதுக்கு பிக் பாஸ்க்கு வந்தீங்க? நல்ல ஸ்டாண்டர்டான சேல்ரி, என்ன பேருக்கு பேர் புகழுக்கு புகழ் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறது இப்படி ஏமாத்துறது, அதுதான் இவங்க பண்ணுற வேலையே இதுதான். சரிங்க மக்களை, ஓட்டிங் முடிவுகளை பார்த்துட்டோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அதை. நன்றி, வணக்கம்.